நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தன்னுடைய ஒரு காஸ்ட்லி காரை ஒரு திருடங்கிட்ட பறி கொடுத்துட்டு அந்த காரை போராடி பல லட்சங்கள் செலவு பண்ணி மீட்டு எடுத்திருக்கக்கூடிய திரு எத்திராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு நியூஸ் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, பாண்டிச்சேரி முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, காஸ்ட்லி கார்களை திருடும் ஒரு மாடர்ன் திருடன் சத்யேந்திர சிங் ஜகாவத் அந்த நபர் இப்போ சிக்கியிருக்காரு. அவர் மீது பல்வேறு வழக்குகள் பல்வேறு மாநிலங்களில் பதிவாகிருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே சென்னையில் மட்டும் ஒரு 3 காஸ்ட்லி காரை திருடியிருக்காரு. பாண்டிச்சேரியில் திருடும்போது சப்போஸ் இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கார் கிடச்சிருக்கு. என்ன நடந்தது சார்? எப்படி உங்கள் காரை மீட்டெடுத்தீங்க? எவ்வளோ நாள் போராட்டம்? 29/5/2025 என்னுடைய வண்டிக்கு கிளச் பிளேட் போயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த கிளச் பிளேட் மாற்றுறதுக்கோசரம் நான் எப்போவுமே என்னுடைய வண்டி ஸ்பீடு கம்மியாகுது, வண்டி பான்னு கத்துது தவிர வண்டி மூவ்மெண்ட் இல்லை ஹைவேஸில் ஓட்டும்போது. ஸோ அதை பார்க்கும்போது இமீடியட்டாக எப்போவுமே உடனே எல்லா சர்வீஸு அண்ட் எது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட லான்ஸ் அண்ட் டொயோட்டோ சர்வீஸ் சென்டருக்கு தான் போவேன். அந்த நடுவில் யார்கிட்டையும் அந்த வண்டியை கொடுக்குறதோ போகிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே. ஈவன் வெளியூர் போனால் கூட அங்கே போய் பார்த்துக்கலாம். அவங்க லான்ஸ் அண்ட் டொயோட்டோலேருந்து யாராவது ஒருத்தவங்க ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டொயோட்டோக்கு போங்க நாங்கள். ஸோ அப்படி தான் நான் இந்த வண்டியை ரிப்பேர் பார்ப்பேன். ஸோ வண்டியை நான் சரி வண்டி எக்ஸ்பிரேட் போயிடுச்சுன்றதுக்காக அங்கே ட்ரையல் ரன் வண்டி ஓட்டுறதுக்கு முதல்ல கொடுப்பாங்க. வண்டியில் கிளச்சு போயிட்டு தான் போயிடுச்சா இல்லை வேறு ஏதாவதான்னு. ஸோ அவர் கூட ஆமாம் சார், அவர் ஒரு கோயம்பேடை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி ஓடி போயிட்டு, இல்லை சார் கிளச்சு பிளேட் போயிடுச்சு சார், நீங்கள் ஆஸ் அர்லியஸ்ட் நீங்கள் மாற்றிக்கிறது பெட்ரு சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாளே நான் வண்டியை கொடுத்துட்டேன். இது கிளச் பிளேட் போனதுன்றது 28ஆம் தேதி அவங்க சொல்கிறது. 29 காலையிலேயே வண்டியை நான் ரிப்பேருக்கு கொடுத்துட்டு இந்த வண்டியை அவங்க அந்த வண்டியை எனக்கு ரிப்பேர் பண்ணி ப்ராமிஸ் டு கிவ் ஆன் 31/5/2025 டெலிவரி எடுக்க போகிற இடத்துல டிரைவர் சீட்டுக்கு அதாவது டிரைவர் அந்த டிரைவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவர் சீட்டு, அதுக்கு பின்னால் சீட்டில் இருக்கிற டிரைவரில் ஒரு சின்ன டென்ட்டு. அந்த டென்ட்டு நம்ம பண்ணலை. வண்டி விடும்போதும் நீ வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துங்க, இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாமே. ஏங்க இவ்வளோ பெரிய வண்டிக்கு, காஸ்ட்லி வண்டிக்கு நீங்கள் பண்ண தப்புக்கு உள்ள ஒர்க் ஷாப் அவங்களுடைய லான்ஸ் அண்ட் டொயோட்டோ சர்வீஸ் சென்டரில் நடக்கிற டென்ட்டுக்கு நம்ம இதுக்கு நம்மளுடைய இன்சூரன்ஸை நம்ம கொடுக்கணும், தேவையில்லை. ஸோ அப்போது நான் ஆர்கியூ பண்ணுறேன் அந்த கன்சர்னு எக்ஸிக்யூட்டிவ் கூட. இல்லை என் சன்னும் ஆர்கியூ பண்ணுறோன்னா நான் என்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன். இது அப்பா முடிவு எடுக்காமல் நான் வண்டி டெலிவரி எடுக்க மாட்டேன்னு வண்டியை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் எனக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு அப்ரூவல் இல்லை, இதுக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி தான் இதை சொல்லணும். ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கிறது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ, நடுவில் சாட்டர்டே சண்டே வருது. மண்டே தான் எனக்கு அதாவது அந்த 1/6 தான் எனக்கு ப்ராமிசிங் டேட் ரிப்பேர் பண்ணி தரேன் அந்த டோரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே சார், ஆனால் இன்னும் ஒரு 3 நாள் வண்டி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக டிங்கரிங் பெயிண்டிங்னா கண்டிப்பாக இட் வில் டேக். ஏன்னா அது வண்டி பட்டி பார்க்கணும், அந்த டிங்கரிங் அந்த இதெல்லாம் பண்ணோம். ஏன்னா ப்ரொசீஜர் ஒன்று இருக்குல்ல. சரி சார், எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, இருந்தாலும் நான் ஒன்றையும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுக்குறேன். ஸோ அப்ரூவல் கொடுத்தோன்னே அவங்களும் ஓகேன்னு சொல்லி 31ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் வர வண்டி 4ஆம் தேதி தான் எனக்கு வண்டி டெலிவரி கொடுக்குறாங்க. ஓகே. இந்த 4ஆம் தேதி தான் பயங்கரமான ட்விஸ்ட் எனக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சத்யேந்திர சிங் சகாவத் என் வண்டியை எடுக்கிறதுக்கு 1ஆம் தேதியே அகமதாபாத்லேருந்து வந்துட்டு வடபழனியில் ஒரு 2 வீலர் ஷாப்பில் ஒரு 2 வீலர் ஹையர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப் டு ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போய் லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துட்டான், இந்த வண்டியை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டு வந்துட்டு 3ஆம் தேதி ஒரு மதியானம் ஒரு 1:30 மணிக்கு லான்ஸ் அண்ட் டொயோட்டோ சர்வீஸ் சென்டருக்குள்ளே நுழையிறான். அந்த அவங்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது நுழையும் போது உள்ளே நுழைஞ்சி என் வண்டி உள்ளே நிற்குதுங்களே. என் வண்டி மட்டும் இல்லை, மணலியில் ஒரு வண்டி, நார்த் மெட்ராஸ் பீச்சில் ஒரு வண்டி, 3 வண்டிக்கும் அந்த ஜிபிஆர்எஸோ இல்லை ஓபிடி சிஸ்டமோ எடுத்துன்னு போய் உள்ளே போட்டுடுறான். என் வண்டியை டோரை திறந்து போட்டுட்டு வந்துட்டு நான் 4ஆம் தேதி வண்டி டெலிவரி எடுக்கிறேன். 4ஆம் தேதி எடுத்துகிட்டு அந்த என் வண்டி காணாமல் போகிறது அந்த 10/6/2025. இந்த ஒரு வாரம் என்னை நோட்டம் பார்க்குறான். நான் வீட்டுக்கு எப்போ வரேன் போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே 2 வீலரில் என்னை செக் பண்ணுறான்.
அது நீங்கள் வந்து அது வந்து என்கொயரியில் தெரியுது. நம்ம ஃபுட்டேஜ் வந்து இது கேமரா ஃபுட்டேஜ் போலீஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம வண்டி தொலைஞ்சு போன பிறகு ஒரு ஃபுட்டேஜ் எடுப்பாங்கல்ல. ஓகே. ஸோ இஸ் நோட்டிஸ்ட் டோட்டலாகவே என்னை வந்து வண்டி எப்படி எடுக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்து ஓப்பனிங் தான், அதாவது வெளியே தான் நம்மளுடைய கார் பார்க்கிங்கு. ஸோ அதனால் வந்து எதை ஈஸியாக எடுக்கலாம், இவனை எப்போ வரான் போகிறான் வரன்னு அந்த ஃபுல்லாகவே நோட்டம் பார்க்குறான். ஸோ கரெக்டாக 10ஆம் தேதி டியூஸ்டே மார்னிங்கு ஒரு மணிக்கு வண்டியை எடுத்துடுறான். இது வந்து ஏர்லி மார்னிங் 10ஆம் தேதி ஏர்லி மார்னிங் எடுத்துடுறான். நம்மளுக்கு தெரியாது அது எப்படி எடுத்தான்றது. நைட்டில் எடுக்கிறாரா? மிட் நைட்டில் எடுக்கிறான். நான் எப்போவுமே 5:30க்கு எழுந்துருவேன் வாக்கிங்க்கு. எழுந்து பார்த்தோன்னே கார் துடைக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து கார் துடைக்கிறேன், நான் உள்ளே அந்த மேட்டெல்லாம் எடுத்து போட்டு க்ளீனாக உட்காந்துவேன். வண்டியை காணோம். அது வண்டியை காணும். சரி, என் சன் எடுத்துகிட்டு போவான் சம்டைம்ஸு. அந்த ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் சொல்லிட்டு போவான். சரி, ஒய்ஃப் நல்லா தூங்குறாங்களே, மேபி டோரை திறந்தால் என்னுடைய கார் கீ இருக்குது. சரி, இன்னொரு கீ வந்து பீரோவில் தான் இருக்கும், அதை எடுக்க மாட்டானே, சான்ஸே இல்லையே அப்படின்னு அப்படி போய் கீழே படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கார் நின்ன இடத்துல கிளாஸ் பீசஸ் வந்து கொட்டியிருக்கு. சரி, அந்த கிளாஸ் பீசஸ் வந்து கொட்டியிருக்குன்ற தவிர எப்போவுமே நம்மளுடைய காரில் அந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஒட்டும், அது உடச்சா கருப்பாக தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஆனால் இது வந்து க்ரீன் கலரில் இருந்தது. ஸோ வேறு ஏதோ டைவர்ஷன் ஆஃப் மோட்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து வேறு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கேமராவை பார்த்தா இது நம்ம வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா வண்டியை எடுத்துகிட்டு போகிறான் ஒருத்தன், மாஸ்க் கேப் போட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸு. அந்த போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் ஓப்பன் பண்ணுறான். ஒரு 20 செகண்டு மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ணுறான். அந்த ட்ரைவ் பண்ணி வண்டி வந்து போலீஸை கன்ஃபியூஷன் பண்ணுறோன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறான், வண்டியை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, அது 16th மெயின் ரோடுடைய அந்த எண்டு 15th மெயின் ரோடு வரும். அது வழியாக போய் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஒன்வேல போகிறான். அதாவது விஜயகாந்த் சாருடைய மண்டபம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இவன் வந்து அங்கே ஒரு யூ கட்டிங் இருக்கும், அதில் பூந்து கோயம்பேடு மார்க்கெட் பின்னால் அந்த ஓம்னி பஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஆப்போசிட்டில் போகிறான் வண்டி. இது வந்து கேமரா ஃபுட்டேஜ். ஓகே. போலீஸ் எடுத்து போய் அந்த என்னுடைய வண்டி பிளிங்க் ஆகினே இருக்குது. அந்த 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பார்க்கிங் மோடில் போட்டால் நம்ம 4 லைட்டுமே பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, அந்த பிளிங்க் மோட்லேயே போகுது வண்டி. போய் அதுக்கு முன்னால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் சாந்தி காலனி, அண்ணா நகர் ஈஸ்ட்டு அப்படி எங்கெங்கேயோ சுற்றுறான். எனக்கு போலீஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக எடுக்கிறதுக்கு அங்கேயே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரோட்டை பிடிச்சி பூந்தமல்லி ரோடை பிடிச்சி பெங்களூர் பைபாஸை பிடிக்கிறான். ஏன்னா அதுக்கு அன்றைக்கே வந்து நான் என்னுடைய கார் வெனியூ அவர்கிட்ட கொடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்து சேசிங் பண்ணி போய் பார்த்ததில் கரெக்டாக இந்த டோல் வந்து வண்டி ஸ்ரீபெரும்புதூர் டோல் தாண்டுது வண்டி. ஓகே. அங்கே போய் அந்த ரோட்லேருந்து அந்த மயிலம் கோயில் முருகர் கோயில் இருக்கும், அந்த ரோட்டு வழியாக போகிறான். அங்கே போய் உள்ளே ஒரு 10 ரவுண்டு அடிக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆஃப் நம்மளை தேடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான் ஃபுட்டேஜ் அன்றைக்கி பார்த்தோம், வந்துட்டோம். ஓகே. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், வண்டி அன்றைக்கி போகல. ஸோ அன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை ஹைட் பண்ணி என் நம்பர் பிளேட்டை மாற்றுறான். என்னுடைய TN02BY1122 நம்பரை மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷனில் LD 00500 ஒரு நம்பரில் என் வண்டி வெளியே போகுது. அந்த வெளியே போகும்போது தான் தெரியுது இது நம்ம வண்டியாக நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு போல எடுத்தாங்க. பட் நம்ம அது பிக்சர் வந்து கிளாரிட்டியாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டரு வேலை செய்யலை. மேபி இவனுடைய எலக்ட்ரிக்கல் இங்கே ஓப்பன் பண்ணதுனால அது வேலை செய்யலை சார். மோஸ்ட் ப்ராப்ளி 80% என் வண்டி போல் தான் சார் இருக்குது. ஏன்னா போலீஸ் எப்படி திங்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டி சென்னைக்குள்ளே வருதுன்னு சொன்னால் அந்த எல்லா டோல்கேட்லையும் ஒரு இன்கமிங்னு ஒன்று வரணும், அப்போ தான் அவுட் கோயிங்னு ஒன்று போக முடியும். ஸோ இந்த நம்பர் பிளேட்டில் இன்கமிங்கே வரல, இது மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ போனது நம்ம வண்டி தான் அப் டு குஜராத் வரைக்கும் போலீஸ் பீப்புள் சேஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ போயிட்டு அந்த இடத்துல என்னுடைய கேமரா, நான் வண்டியில் ரேபான் கிளாஸ் வச்சுருந்தேன். அந்த ரேபான் கிளாஸ் அந்த பூனே ஹைவேஸில் இருக்கிற ஃபுட்டேஜில் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்தது இல்லாமல் இந்த புது நம்பர் பிளேட்டாக போட்டால் பாருங்கள், MHன்னு இந்த MH ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட நம்பர் பிளேட்டில் ஃபைன் விழுது அவருக்கு, ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு 6000 8000 கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிருக்கான். ஸோ ஹைவேஸில் வந்து ஒரு அளவு தானே நம்ம மெயின்டைன் பண்ணோம். அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் பிளேட்டுக்கு அவருக்கு ஃபைன் விழுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் ட்ராக் எடுக்கிறோம் எல்லாத்தையும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேஜ் போகும்போது
எங்கள் ஆக்சுவலாக அந்த வண்டியும் வந்து இந்த ஃபார்ச்சுனர் வண்டி நம்ம அதுவும் ஃபார்ச்சுனர் தான். அது மகாராஷ்டிராவில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அந்த வண்டியை, அந்த நம்பர் பிளேட்டில். அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற வண்டி வந்து ஓல்டு மாடல். ஓகே. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரெண்டர்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு சின்ன மிரர் ஒன்று அப்படி இருக்கும். அந்த வண்டியில் அந்த மிரர்லாம் இல்லை. ஓகே. ஸோ அந்த மிரர்லாம் இல்லாதனால உங்களுக்கு வேணால் அந்த ஃபுட்டேஜ் கூட நான் காட்டுறேன். அந்த மிரர்லாம் இல்லாதனால உங்களுக்கு அவன் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த நம்பர் பிளேட்டை எடுத்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு ஸ்டேஜில் போய் குஜராத்தில் போய் சேர்றாங்க நம்ம போலீஸு. போய் சேரும்போது ஹெவி ரெயின். ஓகே. பட் என்னென்னா எங்கள் அப்போ இருந்தாங்க வந்து டிசி மேடம், டிப்டி கமிஷனர் ஸ்ரேகா பிரியா ஐபிஎஸ்ன்னு இங்கே அண்ணா நகர் டிசியாக இருந்தாங்க. இப்போது கரண்ட்டு தேனியில் வந்து எஸ்பியாக இருக்காங்க. நான் அவங்கள மீட் பண்ணும்போது டோன்ட் வரி வி வில் என்னுடைய ஜூரிடிக்ஷனில் இது நடந்திருக்கு, நான் ரெக்கவர் 3 தடவை பார்த்தேன் அவங்கள. இது நடந்திருக்கு, டோன்ட் வரி, நீங்கள் தைரியமாக இருங்க, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா போன போலீஸ் வந்து கன் எடுத்துகிட்டு போகல. ஸோ எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்டை பற்றி உங்களுக்கு தெரியும், லைஃப் ரிஸ்க் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அது போலீஸாக கூட இருக்கட்டும், நம்ம ஹியூமன் பீயிங் தானே. ஸோ நாளைக்கு அவங்களுடைய லைஃப் யார் வந்து நம்ம ஈடு கொடுக்கறது, பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ரிட்டர்ன் ஆகிட்டு எல்லாருமே ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு என் வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் கொலை மேட்ரு நடக்குது. அந்த போலீஸ் வந்து அடிச்சிட்டாங்க, அது இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீமே வந்து டிஜிபி சங்கர் ஜியால் சார் வந்து கலைச்சிட்டார். அப்போது டோட்டல் தமிழ்நாடே கலைக்கும் போது எக்ஸம்ஷனும் இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸம்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் நம்ம முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா, அதுக்குள்ளேயே வண்டி வந்து டேமேஜ் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு டியூரேஷன் பீரியட் கொடுக்க அந்த வண்டிக்கு இப்போ அது போல் தான் நடந்திருக்கு. பாருங்கள், ஒரு இப்போ 80 நாளில் ஒரு 45,000 கிலோமீட்டர் எவனாவது நம்மளும் எல்லாம் ஓட்டுவோமா அது போலலாம். ஸோ அதுதான் அதுக்கான உந்து வேகத்தை நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய நேரங்கள் சரியில்லாத காரணத்தில் இந்த சைடு ஸ்லாக் ஆகுது. ஸோ ஸ்லாக் ஆகும்போது அவங்க மேடம் கிட்ட மறுபடியும் அப்ரோச் பண்ணுறேன், உங்கள் வண்டி எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னாங்க. சொல்லுங்கள் மேடம், எனக்கு தான் அப்போ அது ராஜஸ்தானில் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது, பட் நம்ம பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம் என்னன்றதுன்ட்டு அவங்களோட ஸ்பெஷல் டீமுக்கிட்ட அட்வைஸ் சொல்கிறாங்க. நானும் சரி போய்ட்டு வருவோம், எப்படி இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஸோ கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறான், நம்ம வந்து என்றைக்குமே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம இதை வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அடுத்த வாரத்தில் எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. அதில் இந்த மேடமும் ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர். ஐயோ மறுபடியும் நம்ம அடுத்த எஃப்ஐஆர் காப்பி இருக்குது, எப்படியும் கண்டினியூட்டி இருக்கும். பட் ஒருத்தர்கிட்ட நல்லா பழகிட்டு திடீர்னு ஒருத்தர்கிட்ட மறுபடியும் நம்ம புதுசாக போகும்போது நம்ம எப்படா இது என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஐ ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் போய் பார்க்குறேன். இது போல் வெயிட் பண்ணுங்கள், நம்ம என்னன்றதை நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த வண்டியில் வந்து என் வண்டியில் ஒரு கேர்ள் எடுத்துன்னு போவான். அந்த வண்டியில் என்னுடைய கோ டிரைவர் சீட்டில் வந்து ஒரு கேர்ளை எடுத்துகிட்டு போகிறான். இவன் வரும்போதெல்லாம் ஷீஸ் அ கால் கேர்ள் அண்ட் டான்ஸர், ட்ரக் அடிக்ட். ஷீஸ் அ ட்ரக் அடிக்ட். எப்போல்லாம் இவன் வண்டி திருட வரானோ அவளை யூட்டிலைஸ் பண்ணுவான். ஸோ இவளுக்கும் தெரியும் யார்கிட்டலாம் வண்டிக்கு அவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பொண்ணு யாருன்றது ஜஸ்ட் ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஃபர்தர் இப்போ என்கொயரியில் நடக்கும்போது தான் அவளை பற்றி என்னன்றதான் நாங்கள் டீட்டெயில் எடுத்தோம். சரி, அதுக்கப்புறம் சரி இவன் தான் திருநானா சக்கம் வந்தனா இவனுடைய ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டு ஏற்கனவே வந்து இவன் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர் வண்டியை எடுத்துகிட்டு அவரும் வெரி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனு, அவரும் இதே போல் தான் பண்ணதுக்கு இவனை வந்து போலீஸ்க்கே வந்து இவன் வாட்ஸ்அப் வீடியோ காலில் என்னை முடிஞ்சால் நீ பிடிச்சிக்கோ, நீ போலீஸ் தானே, என்னை பிடி, இதெல்லாம் என் ஃபேமிலியெல்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃபாதர் வந்து ஒரு பெரிய ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர். அவன் பையன் வந்து இதில் படிக்கிறான், டிஃபென்ஸ் ஸ்கூலில் படிக்கிறான். ஸோ அவங்க ஒய்ஃப் பேர் வந்து மீனா ஷெகாவத். அவங்களும் அங்கே தான் ஜெய்ப்பூரில் தான் இருக்காங்க. ஸோ இவனை வச்சு அவங்கள ஃபேமிலி எட்டுன்னு வந்து வச்சு தான் இவன் அரெஸ்ட் ஆவான். நம்ம போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் மட்டும்தான் டைரெக்டாக பிடிச்சது. ஓகே. ஸோ அங்கெல்லாம் வந்து அவனை வரவே பிடிக்க முடியாதான், அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு அவனை பிடிக்கவே முடியாதான். ஸோ அவங்க ஒய்ஃபையோ அவங்க பசங்க இது போல் பண்ணுவேன்னு சொல்லி அது போல் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த நம்ம ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கிற அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் வண்டியை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கர்நாடகாவில் அரெஸ்ட் ஆகி இந்த லெஃப்ட் காலை உடச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நடந்து நொண்டி தான் வருவான். ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு வர்றது இதான். அவன் தமிழ்நாட்டில் அதுவும் பர்டிகுலராக சென்னைக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே. ஸோ அந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவன் ஒரு பிளான் பண்ணிட்டான். நம்மளுக்கு தெரியாது, நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு வண்டி, இது இல்லாமல் அடுத்த வண்டி மணலி, இது எல்லாமே இன் பிட்வீன் த டியூரேஷன் ஆஃப் ஒரு 15 to 20 டேஸில் நடக்குது. வண்டியை போவான், அங்கே கொடுப்பான், அந்த வேலை கொடுத்துருவான்.
அங்கே கைமாறும் 1 2 3 இவனுக்கு வந்து ஒரு வண்டிக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ 5 lakhs கொடுத்துருவாங்க. அப்போ அது இல்லாமல் அவனுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ்ஸு, டீசலுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் கொடுத்துருவாங்க. பட் ஈச் வெஹிக்கிளுக்கு வந்து 5 lakhs கொடுத்துருவாங்க. அங்கே அவன் ஒருத்தன் வாங்குறான், தேர்ட் பார்ட்டி போல் ஒருத்தன் வண்டி வாங்குறதுக்கு. இந்த திருடின வண்டியை வந்து அங்கே என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு அது அங்கே வாங்குகிற கும்பல் ஒன்று இருக்குது. என்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க? மிஸ்யூஸ்னால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிஎம், அதாவது அது ஓபிஎம்ன்றது வந்து அது ஒரு ட்ரக் இருக்கிறதுலே காஸ்ட்லி ட்ரக்கு. இம்மிடியட்டாக உங்களுக்கு நார்மலாக கஞ்சாக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா போதை ஏறுறது இம்மிடியட்டாக ஏறும். இது 10 நிமிஷம் கழிச்சு ஏறுதுன்னா அது இம்மிடியட்டாக ஏறும். ஓபிஎம்மு, கஞ்சா. குஜராத் வந்து உங்களுக்கு லிக்கர் ஃப்ரீ ஸ்டேட். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து இன்பிட்வீன் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இந்த வண்டியை வந்து பெரிய வண்டியெலாம் கை வைக்க முடியாது. நம்பர் பிளேட் இல்லாமல் தான் ஓட்டுவாங்க, யாருமே கை வைக்க முடியாது. ஸோ இந்த வண்டியை பின்னால் லோடிங் இன்னொன்று அது எல்லாமே மலைப்பிரதேசம். இந்த மலைப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும், ஃபார்ச்சுனர் வந்து ஆஃப் ரோட் த வெஹிக்கிள், ஒரு நல்ல ப்ராடக்ட், டொயோட்டா ப்ராடக்ட். ஸோ அதனால் வந்து ஆஃப் ரோட் த வெஹிக்கிள், அந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிள் எடுத்து போய் இவனுங்க இந்த வேலைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இந்த வண்டியை கை மாறி அங்கே போயிடுது சார். ஸோ போயிட்டோன்னே அங்கே நம்மளால் இங்கே ட்ராக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டிலே ஆகி போச்சு. ஏன்னா எல்லா டேட்டாவும் எடுக்கணும். ஸோ போலீஸ் சைபர்லேருந்து என்னென்ன கம்யூனிகேஷன்லாம் எடுக்கணுன்றதெல்லாம் நம்ம இவன் என்ன மொபைல், ஏன்னா இவன் டாங்கிள் ஃபோன் யூஸ் பண்ணுறான். இந்த டாங்கிள் ஃபோன்ன்றது வந்து நீங்கள் டேரெக்டாலாம் அது வந்து ஒரு ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒன்று ரஷ்யாவில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும், துபாயில் இருக்கும். நீங்கள் அந்த ஐபி அட்ரஸை வச்சுலாம் நீங்கள் அந்த டாங்கிள் ஃபோனை கிளாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு போலீஸ் பீப்புள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இது பண்ணாங்க. அதில் ஒரு நம்பர் கிடச்சிது. அந்த நம்பர் பண்ணும்போது அவன் லைவில் இருக்கிறான்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவன் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் ட்ராக் ஆகின்னு இருக்கான், எந்த ஊர், ராஜஸ்தான் போகிறான், இது கோயம்புத்தூர் வரான், பாண்டிச்சேரி வரான். ஸோ என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன், இவன் ஏன் இது வந்து இப்போ பண்ணின்னு வந்துனுக்கிறான். சரி, வண்டி ஒருத்தன் திருடு போனால் ஒரு வண்டி தான் திருடு போவான், நம்ம ஜென்ரலாக நினைப்போம். ஆனால் இவன் வந்து போயினே இருக்கிறான 3 வண்டி போயிடுச்சுன்ற அந்த வண்டி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா அதே சேம் என்னுடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கானோ அதே தான் மணலி வண்டிக்கும் பண்ணியிருக்கான். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான், ஹையர் பண்ணல, டூ வீலரை திருடி இருக்கான். ஓகே. அந்த 2 வீலரை திருடி முடிச்சுட்டு அந்த துருவிடத்துக்கு எங்கே புதரில் போட்டு போயிட்டான். அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அதே 220 கிலோமீட்டர்ஸில் அதே 5 நாளில் போய் சேர்ந்துடுறான். இது வந்து 6வது மாதம், அவருக்கு 7வது மாதம். அவருக்கு வந்து 5ஆம் தேதி 5/7/2025, நான் 10/6/2025 அதே போல் போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு நியூஸ் வருது, இது போல் மணலிலையும் ஒரு வண்டி மிஸ்ஸிங்கு. இதே மாதிரி ஃபார்ச்சுனர், இதே இந்த 4x2, அவருதும் 4x2, அவரது பேர்ல் ஒயிட்டு, இது வந்து சூப்பர் ஒயிட்டு. ஸோ இந்த வண்டி இது. ஸோ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இவனுடைய டேட்டாஸ், இவன் எவ்வளோ கார்லாம் தேடி இருக்கான், இவன் தான் சத்யேந்திர சிங்காவது கன்ஃபார்ம்டு. அது இல்லாமல் நம்ம ஃபுட்டேஜ் முகம் புனே ஹைவேஸில் எடுத்ததும் கன்ஃபார்ம்டு. ஸோ எப்படி இவனை பிடிக்கிறது? ஸோ வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் மோர். ஆனால் இவன் இங்கே வந்தானா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே அது ராஜஸ்தானை தவிர எந்த ஸ்டேட் இருந்தாலும் நம்ம உள்ளே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான்டு. ஸோ அதில் ஃபுட்டேஜில் எடுத்ததில் ஸோ he has planned for more than 14 vehicles taken from the Chennai and தமிழ்நாடு அண்ட் சென்னை, பாண்டிச்சேரி. அதில் லான்ஸ் அண்ட் டொயோட்டா சென்னை கோயம்பேட்டில் 3 வண்டி. நம்பர் 1 வண்டி எந்து, நம்பர் 2 மணலி வண்டி, இன்னொன்று நார்த் பீச் மெட்ராஸ். 3 வண்டி போயிடுச்சிங்களா. அடுத்த 3 வண்டி எடுக்கிறதுக்கு இதே லான்ஸ் அண்ட் டொயோட்டா பிரான்ச்சு, பாண்டிச்சேரி பிரான்ச். ஓகே. ஸோ எங்களுக்கு லொக்கேட் ஆகிட்டோம். ஸோ போலீஸ் பீப்புளோட வச்சு நம்ம பார்க்கும்போது வண்டி வந்து நிறைய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் திருடி இவன் கொடுக்க போகிறான்றது நல்லா திருடி போயிடும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு க்ளூ ஒன்று வருது சார். இஸ் ட்ராவலிங் டு பெங்களூர், கோயம்புத்தூர் வரான். உடனே போலீஸ் என்கிட்ட ஒரு கார் எங்களுக்கு வேணும் சார், நாங்கள் க்ளூ கிடச்சிருக்கு போனோன்னா உடனே நான் வண்டியை கொடுக்குறேன். ஸோ வண்டியை கொடுத்த உடனே அவங்களும் போய் ரீச் ஆகிட்டாங்க கோயம்புத்தூரில். அவன் அங்கேருந்து பஸ்ஸில் வரான், மாறி வரான், எங்கேருந்து, ராஜஸ்தான்லேருந்து. ஸோ எதுக்கு இவன் கோயம்புத்தூர் வரான் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் வண்டி லொக்கேட் பண்ணிட்டான். ஸோ அந்த வண்டி எடுக்கிறதுக்கு மேபி அவனுக்கு அந்த இடத்துல சிச்சுவேஷன் சரியில்லையான்றதுக்கு கோயம்புத்தூர் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்ம போலீஸ் பீப்புளும் கொஞ்சம் போனவொடனே யாருக்குமே பை ரோடு வரும்போது டயர்டு இருக்கும்ல. சரி சார், நாங்கள் எனக்கு இது போல் ரூமில் தங்கிறோம் சார் ப்ளீஸ் அப்படின்னு. சார் உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, நீங்கள் முதல்ல நீங்கள் நல்லா இருந்தால் தான் எதுவுமே நம்ம இன்வெஸ்டிகேஷனை வந்து நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு. சரி, அவர் தூங்க போகிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி எதுக்கும் ஒரு தடவை நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா டவர் வந்து பெங்களூரில் லொக்கேட் ஆகுது. என்னடா இது பெங்களூரில் லொக்கேட் ஆகி அவன் பெங்களூர் வழியாக வந்து சேலம் வழியாக வந்து உளுந்தூர்பேட்டை வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி வரத்துக்கு உள்ள பிளான் பண்ணிட்டான், வந்துட்டான், இஸ் ஆன் த வே.
ஸோ அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் வரணும். நைட் ட்ராவல் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயே நான் கேட்டேன் போலீஸ் பீப்புள் கிட்ட, நான் ஒரு டிரைவர் ஒன்று தரேன், நீங்கள் இல்லை சார் நான் எங்ககிட்ட உட்காந்தாங்கன்னா ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும் சார், அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் வண்டி மட்டும் கொடுங்க நான் போதும் அப்படின்னா. அப்புறம் அவரால் ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சேலத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு இனோவா ஒன்று ஏற்பாடு பண்ணி ஒரு டிரைவர் போட்டு நீங்கள் அதில் ட்ராவல் ஆகுங்க. ஏன்னா அவன் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டான் அடுத்த அவன், ஏன்னா நம்ம கைக்குள்ளே இருக்கான். இப்போ கைக்குள்ளே பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அதனால் எல்லா டோல்கேட்டையும் பிளாக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ சரி ரெடிங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இனோவா கொடுக்குறேன். இந்த வண்டியை இன்னொரு ஆக்டிங் டிரைவரை போட்டு நீ ஸ்லோவாகவே போப்பா, அவங்க போட்ட முன்னால் அப்படின்னு சொல்லி ஒரு அரௌண்டு ஒரு இது பாண்டிச்சேரிக்கு அவங்க சேரும்போது ஒரு மணி 10-11 மணிக்கு இருக்காங்க, லொக்கேட் ஆகிட்டான். ஸோ அவன் டவர் அங்கே லொக்கேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறாங்க, சார் பாண்டிச்சேரியில் நம்ம போலீஸ் பீப்புள் அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னால் அவன் அந்த பைக் ஆல்ரெடி நான் சொன்னேன் தெரியுங்களா, பைக் ரெண்டில் எடுக்கிறதுக்கு ரிகர்சல் பார்த்தான் தெரியுங்களா, அந்த பைக் ஷாப்பில் யாராவது 2 பேர் நம்ம பசங்க போய் உள்ளே உட்காந்துக்கணும் சார் அப்படின்னா. ஏன்னா வந்துட்டு போயிட்டான் அவன், நாளைக்கு எடுக்கிறேன் வண்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்தால் இங்கேயே அமைக்கலாம் அவனை அப்படின்றதுக்காக நான் உடனே பாண்டிச்சேரிக்கு ஃபோன் பண்ணி பசங்களை கூப்பிட்டு இது போல் நீங்கள் உட்காந்துருக்கணும், உள்ளே போய் உட்காந்துட்டார். ஸோ கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸாக வரல இவங்க போய் ரீச் ஆகிற டைமுக்கும். ஏன்னா இங்கேருந்து சேலத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிறது கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம், 2.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் போயிட்டாங்க இனோவானால. ஸோ அதனால் அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், இங்கே தானே கை மேலே தானே இருக்கான், எப்படி எந்த வண்டி எடுக்க போகிறானோ எங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில். ஸோ அந்த வண்டிக்கு எல்லாமே நாங்கள் அப்படியே அந்த இதெல்லாம் இப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ 3 வண்டினா அது நம்பர் 1க்கு வரானா, நம்பர் 2க்கு வரானா, நம்பர் 3க்கு வரானான்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து அவனுடைய மொபைலில் தான் இருக்குது, அந்த வண்டியை ஓப்பன் பண்ணுற ஆப் இதெல்லாமே அவன் இது பண்ணி வச்சுருக்கான், டெக்னாலஜியாக திருடுறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக சரி என்னடா பண்ணுறது, அதே எல்லாமே லொக்கேட் பண்ணி எல்லா இடத்துலையும் உட்காந்து பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே அந்த மிட் நைட்டு தானே உங்களுக்கு வந்து வண்டி அடிக்கிற டைம், அந்த பிட்வீன் 1 o'clock அசந்து தூங்குற டைமு 1 o'clock to அந்த 3 o'clock 4 o'clock தூங்குறது. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, வண்டி ஆள் வரல, வண்டிலாம் இருக்குது. என்னடா பண்ணுறது, சரி இப்போ இவ்வளோ நேரம் மணி 6 ஆகி போச்சே, என்னடா இது நம்ம அடுத்த வேலையாக என்ன பண்ண போகிறான்றது, ஆப்ரேஷன் பண்ணுவான்ட்டு போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. ஸோ திங்க் பண்ணும்போது கரெக்டாக அண்ணன் சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு எப்படி மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அந்த வண்டி திட்டத்துக்கு கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவான். அந்த பேக்கில் கிளாஸ் பீசஸ் வச்சுருக்கான். அந்த கிளாஸ் பீசஸ் 2 விதம், ஒன்று வந்து டைவர்ஷன் ஆஃப் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது கண்ணாடியை உடச்சி தான் நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்றது ஒன்று திங்கிங். இன்னொன்று நம்மளை பிடிக்க வந்தால் முகத்தில் அந்த கண்ணாடியை தூக்கி வீசிடலாம் அப்படின்ற ஒரு 2வது மோட் ஆஃப் ஆப்ரேஷன். அதுக்கு தான் அதில் கிளாஸ் பீஸ் எடுத்து வரான். மற்றபடி அந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபுட்டேஜில் நான் கொடுத்துக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க, என்னுடைய வண்டியை என் வீட்டில் திரும்பும்போது கையில் ஒரு பேக்கோடு தான் வருவான். ஸோ இதுதான் அவனுடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அதை முடிச்சுட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணி நம்ம காரில் உடனே எனக்கு சார் ஆளை எடுத்தாச்சு சார் அப்படின்னாங்க. உடனே இங்கேருந்து போலீஸுக்கு இன்டிமேஷன் பண்ணி இங்கேருந்து போலீஸ் பீப்புள் திருமங்கலம் V5லேருந்து அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் போய், ஏன்னா அந்த அரெஸ்ட் பண்ணும்போது அது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி 19th சாட்டர்டே அன்றைக்கி அவனை V5ல் பண்ணிவிட்டு 20ஆம் தேதி மார்னிங் ரிமாண்ட் பண்ணுறாங்க. கஸ்டடி இது மேஜிஸ்ட்ரேட் முன்னால் பண்ணிவிட்டு புழலில் பண்ணிடுறாங்க. ஸோ ஆள் கிடச்சிட்டாங்க, பட் ரெக்கவரிங் ப்ராப்பர்ட்டி இன்னும் வரல எப்படின்ட்டு நம்ம ஒரு கஸ்டடி எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் பீப்புள் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் விடுறாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு கஸ்டடி கேட்குறாங்க. கஸ்டடி கேட்கும்போது நம்ம எக்மோர் கோர்ட்டில் 2 நாள் தான் தருவேன்றாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ராஜஸ்தானுக்கு நம்ம எப்படி 2 நாளில் போயிட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் செகண்ட் ரிக்வஸ்ட், தேர்ட் ரிக்வஸ்ட்டில் தான் 8 days கஸ்டடி கொடுக்குறாங்க. ஸோ அந்த 8 days கஸ்டடி கிடச்சோடனே அது வந்து 12/7 அன்றைக்கி ஒரு 11 மணிக்கு கஸ்டடி கொடுத்துட்டாங்க. உடனே அது ப்ரொசீஜர் போய் ஜெயிலேருந்து அவனை வந்து V5 திருமங்கலத்தில் மறுபடியும் வச்சுட்டு எப்படி போகிறது மோட் ஆஃப் ட்ராவல். ஏன்னா இத்தனை பேர் போனோம், ஒரு 20 பேர் போலீஸ் பீப்புள், அக்யூஸ்டு, அப்புறம் நான் அதாவது என்னுடைய வண்டிக்கு நானும் என் சன்னும், அவருடைய வண்டிக்கு அந்த மணலி வண்டிக்கு அவருடைய சன்னு இன்னொருத்தர். ஏன்னா வண்டி ஓட்டுன்னு வரணும்னா, வண்டி ரெக்கவர் பண்ணணும், அங்கேருந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரு, இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்கும். அந்த 12 பேருக்கு வந்து வண்டி, ஏன்னா 12 பேருக்கு ஒரு டிக்கெட்டு ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். 12 பேருக்கு ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறதுலாம் வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு உடனே போலீஸ் வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் ஓகே அப்படின்றாங்க. டெம்போ ட்ராவலர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அன்றைக்கி நைட்டு கிளம்பலான்னு சொல்லி அரௌண்ட் ஒரு 10:30 மணிக்கு கிளம்புறோம் டெம்போ ட்ராவலில். ஆந்தவே அவரை மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கோசரம் ஆவடிக்கு போகிறோம். மேல் இடத்துலேருந்து ஃபோன் வருது, போலீஸ் டோன்ட் கோ பை ரோட் இஸ் அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ட்ரெயினில் போங்கன்றாங்க.
இதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இதிலே டெம்போ ட்ராவல்லே உடனே டிக்கெட்டு ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறப்ப அடுத்து நம்ம ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் டைரெக்டு ட்ரெயின் வந்து ஜெய்ப்பூருக்கு இல்லை. ஸோ ஜெய்ப்பூருக்கு முன்னால் அஜ்மீர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அஜ்மீருக்கு ட்ரெயின் வந்தது. 12 பேருக்குமே டிக்கெட் கிடச்சிது. மறுநாள் அதாவது 13ஆம் தேதி 8:40 அந்த ட்ரெயின் டிபார்ச்சர். ஸோ நாங்கள் எல்லாம் போலீஸ் பீப்புள் வித் அக்யூஸ்டு சத்யேந்திர சிங் சகாவத்தோட ட்ரெயினில் 2 days ட்ராவல். அது வந்து ட்ராவல் பண்ணுறது ஆக்சுவலாக டெஸ்டினேஷன் நாங்கள் இறங்க வேண்டியது அஜ்மீர். ஆனால் எங்களை வந்து அவன் இறங்க சொல்கிறது வந்து சிட்டோகர் அப்படின்னு, அதுவும் ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்டினுடைய ஒன் ஆஃப் த இது. என்னத்துக்குன்னா இல்லை தான் இங்கே தான் இந்த 2 வண்டியும் இருக்குது, இங்கே இறங்குனா உண்டு, நீங்கள் அங்கே போய் மறுபடியும் ட்ராவல் பண்ணி வர வேணாம், இங்கே வந்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துட்றேன் வண்டி அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். உடனே நான் அங்கே போய் ரூம்லாம் போட்டு ஒரு 12-16 பேருக்கு, ஏன்னா இது ஒரு 12 பேர். இதுக்கு நடுவில் நான் அந்த லேடின்னு ஒன்று சொன்னேன் தெரியுங்களா, இந்த லேடியை வந்து தூக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் போலீஸ் பீப்புள் ப்ரிப்பேர் ஆகி போனோம். அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறேன். அது வந்து என்றைக்குன்னா நாங்கள் 12ஆம் தேதி ஈவினிங்னா அவங்க வந்து 12ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஸோ அவங்களுக்கு ஒரு 6 பீப்புள், ஏன்னா அந்த லேடியை எட்டு போகணுன்றதுக்காக ஒரு எஸ்ஐ ஒரு பிசி லேடி 2 பேர் இருக்கணும். மீதி இருக்கிற ஒரு 3 பேர் மணலி இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன், நம்ம இவர் சைபரில் வினோத் இருக்கார், அப்புறம் விசை இது நொளம்பூர் ஸ்டேஷனில் இவங்க வினோதா மேடமு அண்டு இன்னொரு மேடம் வந்து சந்தியா பெருமாள்ட்டு, இவங்களாம் ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளைன் டிக்கெட் போட்டு நான் தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா அந்த லேடியை தூக்கணும். டெல்லியில் இஸ் ரிசைடிங் அட்டு இது டெல்லியில். ஸோ ஏற்றி எல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா மறுநாள் நாங்கள் கிளம்பணுமே அப்படின்றதுக்காக எல்லாமே கிளம்புனா என்ன பண்ணுறான் அந்த லேடி என்ன பண்ணுறா, இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, அநேகமாக உன்னை தூக்கிடுவாங்க, நீ வந்து இங்கே இருக்காத, எங்கேயாவது போயிடுன்றத யார் பண்ணுறது. இது வந்து இவனுடைய ஷெகாவத்தினுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மீனா ஷெகாவத்துக்கிற பாருங்க, அவள் சொல்கிறான். அவள் சொன்னவொன்னே அவள் அங்கேருந்து கிளம்பி பை ட்ரெயினோ பை பஸ்ஸோ ரீச்சிங் அட் அகமதாபாத். ஸோ அங்கே போலீஸ் இறங்கணுன்னா அவள் டவர் லொக்கேட் ஆகலைன்னா லொக்கேட் அட் அகமதாபாத். சரி ஒரு சமயம் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அங்கே ரூம் போட்டு வெயிட் பண்ணி வருவாளான்னு பண்ணால் வரல. ஸோ என்ன பண்ணலான்ட்டு போலீஸ் பீப்புள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பின்னவொன்னே இல்லை அகமதாபாத்தே தூக்குங்கன்னு சொன்ன உடனே அடுத்த டிக்கெட் அகமதாபாத் இது டெல்லி டு அகமதாபாத். அங்கேயும் நம்ம கார் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் டெல்லியில், ஏன்னா அவளை தூக்கிறதுக்கு அங்கே. ஸோ சக்ஸஸ் ஆகலை அங்கே. ஸோ அண்ணவொடனே அடுத்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே க்ளோஸ்டு. சரி மத்தியானம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் நைட்டு 7:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருந்தது, அதில் உடனே பண்ணி அங்கே மறுபடியும் அகமதாபாத்தில் ஒரு கார் கொடுத்து ஏற்பாடு பண்ணி அவரை அங்கே தூக்கிட்டான். அவளை எடுத்துக்கிட்டு அவங்க ராஜஸ்தான், நாங்கள் இறங்கின ரயில்வே ஸ்டேஷன் சிட்டோகருக்கு பை ரோட்டில் வராங்க. நாங்கள் இங்கே போய் இறங்கிட்டோம். ஸோ இங்கே ஒரு 12, அவங்க ஒரு 5 பேர் 5 பேர்னா 17 பேர் டோட்டலாக. ஸோ 17 பேருக்கும் ரூம் போட்டு சாப்பாடு எல்லாமே நம்ம பக்காவாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு நாளாக கதை சொல்லின்னு வரான், இங்கே இருக்குது வண்டி. அவன் ஃபோனை என் ஃபோனை கொடுத்தான். ஏன்னா அவன் ஃபோனை வந்து அவன் ஓப்பன் பண்ணவே மாட்டேன்றான். அதாவது அந்த பாசிங் கோட்லாம் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறான். அந்த அந்த தம் இம்ப்ரெஷன் வைப்பேன் தெரியுங்களா, அதுவும் வைக்க மாட்டேன், நான் வச்சு ஓப்பன் பண்ண மாட்டேன், நம்பரும் சொல்ல மாட்டேன் அப்படின்றான். ஆனால் என் ஃபோனை கொடுத்து நான் பேசினா தான் உங்கள் வண்டி கிடைக்கும் அப்படின்னு எங்ககிட்ட சவால் விடுறான். ஸோ உடனே ரைட்டு வேறு என்ன ஃபோனு கொடுக்கணுன்னா நம்ம மேல் இடத்துலேருந்து போலீஸ் சொன்னால் தான் அவங்ககிட்ட போலீஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சொன்னோன்னே ஓகே ப்ரொசீட் அப்படின்னு சொன்னால் கொடுத்தாங்க. அவன் யார்கிட்ட ஃபோன் பண்ணுறான், நான் தான் இந்த வண்டி இங்கே கொடுத்தேனே, நான் வந்தால் என்னை சாவடிச்சிடுவாங்க, நீ அந்த வழியாக வந்துடு, நீ இந்த வழியாக ஒன்று. மறுபடியும் அகமதாபாத்தில் ராஜஸ்தானில் சிட்டோகர்ன்ற இடத்துல வண்டி ஏற்பாடு பண்ணி தரேன் போலீஸுக்கு பண்ணி ஏற்பாடு பண்ணி போய் சேஸ் பண்ணுறான். 4 நாளாக அலைய விட்றானே தவிர வண்டி வந்து கைக்கு வரல. இந்த லேடியை ஏன் எடுத்தோன்னா காட்டவே இல்லை அவனை. ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த லேடி வந்து இவன் மேலே அஃபேர், இவனுக்கு 45 வயசு, அவளுக்கு 23 வயசு. இந்த அஃபேர்னால் உங்களுக்கு தெரியல, சில சமயத்தில் உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவானுங்கள்ல. அப்படின்னும் போது போலீஸுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ரைட்டு வெட்டினது காட்டினான் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் எடுத்து காட்டுறான். அந்த பாரு நீ எங்கே யார் நீ. அப்போ தான் அவன் ஷாக் ஆகிறான். ஐயோ என்னடா இது இவ்வளோ பயங்கரமாகறாங்க இவங்க, என்னடா இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ உடனே அவன் வச்சுக்கிற நம்பரு யார்கிட்டலாம் கொடுத்தேன், ஏன்னா நான் வந்து சொல்லிட்டேன்னு சொன்னால் என்னை சாவடிச்சிடுவாங்க, அது நம்ம பொறுப்பு இல்லையே, அது நீ நம்பர் கொடுத்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பர்ஸ் இப்போ நம்ம யார்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுமோ அந்த நம்பரை வச்சு தான் ட்ராக் பண்ணி பார்மேருக்கு போனாங்க. பார்மேர்ன்றது அதுவும் ராஜஸ்தான் ஸ்டேட்டு, நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான், அதான் பார்டர். அதனால தான் நான் சொன்னேன், அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணதே வந்து அது தாண்டினவுடனே தான் அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ உடனே எங்கள் டிசி என்ன பண்ணார்,
அப்புறம் என்ன பண்ண, ஏன்னா இவனை கஸ்டடி முடிய போகுது, ஏன்னா ஒரு வாரம் தானே கஸ்டடி, மறுபடியும் அவனை வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி மறுபடியும் ஜெயிலில் போடணும். ஸோ மேஜிஸ்ட்ரேட்டில் ஜெயிலில் போடணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கிளம்புறோம், சண்டே கிளம்பிட்டோம், ஏன்னா வேறு இவன் வேலை ஆகலை, இது இங்கேருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல, டேஸ் ஆர் கோயிங் ஆன், மறுபடியும் இன்னொரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், அதுக்கு 2 கார் வேணும், ஏன்னா நாங்கள் மொத்தம் 12 பேர், சின்ன வண்டினா கூட 6 பேர் பண்ணதுனா ஒரு வண்டி அவனை மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டாங்க. எங்களால் ரீச் பண்ண முடியல டியூ டு டிராஃபிக். ஸோ அங்கே நவஜீவன் எக்ஸ்பிரஸ் போட்டு அவங்க ஏறிட்டாங்க, எங்களால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் ட்ரெயினை விட்டுட்டு அந்த கஸ்டடி எடுத்த அக்யூஸ்டை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் பீப்புள் போயிட்டாங்க. ஏன்னா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் யார் ஐஓவாக இருந்தாரோ நான் என்ன பண்ணுறேன், வேறு வழியில் அகமதாபாத்தில் மறுபடியும் நான் ரூம் போடுறேன். ரூம் போட்டு நாங்கள் ஒரு 6 பேர் தங்குறோம், ஏன்னா அந்த ட்ரெயினை விட்டுட்டோம். மறுநாள் ஈவினிங் தான் அதே நவஜீவன் எக்ஸ்பிரஸ். பட் ஆனால் அந்த அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த ஐஓ ஆஃபீஸர் அங்கே போய் தான் ஆகணும். அவருக்கு மட்டும் அவரும் சில பேப்பர்லாம் எமர்ஜென்சி போலீஸ் பீப்புள் கேட்டதுனால ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தேன். அவங்க போயிட்டாங்க. நாங்கள் மறுநாள் வந்து நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு அவர் முன்னால் போயிட்டு கஸ்டடி எடுத்தவொடனே மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணி மறுபடியும் ஜெயிலில் போட்டாங்க. அங்கே எங்கள் டெப்டி கமிஷனர் வந்து உதயகுமார் சார் வந்து இல்லை இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு 5 பீப்புள் இருந்து வேலை செய்யுங்க, அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நாள் மட்டும் அங்கே தங்கிட்டு மறுநாள் கிளம்பி இந்த பார்மர்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் எஸ்பி உதயகுமார் சார் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற எஸ்பி நரேந்திர சிங் மீனான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட டேரெக்டாக, இவரும் ஐபிஎஸ் அவரும் ஐபிஎஸ், சார் இது போல் இருக்குது, எங்கள் பீப்புளெலாம் வந்திருக்காங்க, எங்களுக்கு கோஆர்டினேஷன் பண்ணணும் அவர் வந்து டக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிக்கலாம் சார், டோன்ட் வரி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே பண்ணி ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த வண்டி ரெக்கவரிங் ஆஃப் ப்ராப்பர்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து உங்கள் வண்டியை எடுத்து கொடுத்துறோம், ஆனால் எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எங்களை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம், ஏன்னா வாங்கினதே திட்டு வண்டி நீ, அப்புறம் நீ இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் என்னத்த பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து முதல்ல நீ வண்டியை கொடு, 2 வண்டியை எடுத்துன்னு வந்து நிறுத்து, மணலி வண்டியை இந்த வண்டியை எடுத்துன்னு வந்து நிறுத்து, இது வந்து நீ வந்து சும்மா போட்டுக்கின்னு உழப்பினுக்கூடாது. 4 நாளாக உட்காந்து எல்லோரும் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு 25 நாள் 30 நாள் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணினுக்கிறாங்கன்னா நீ ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லுங்கிறான். ஸோ நம்ம போலீஸ் நம்ம ஸ்டைலில் ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த போலீஸ் இவர் எஸ்பி கிட்ட பேசி டிஎஸ்பி கிட்ட பேசி, சார் உங்கள் டீம் சரியில்லை, போலீஸ் இஸ் சப்போர்ட்டிங் வித் த ராபரி கும்பலுக்கு தான் இருக்குது, இதுக்கு என்ன இல்லை எங்கள் ஸ்டைலில் எங்களை ஆளை விட்டுருங்க, உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, நாங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடக்குது. இதில் எங்கள் பார்மர் எஸ்பி ஆஃபீஸில் அடுத்த சைடு வந்து அந்த பார்மர் எஸ்பி நரேந்திர சிங் எல்லா அந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டார். வண்டி வந்து இன்னும் 3 நாளில் இங்கே வரலன்னு சொன்னால் ஆல் வில் பி கெட் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் டைட் பண்ண ஏன் வண்டி முதல்ல, ஏன்னா ஏன் வண்டி பார்மரில் கை மேலே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா இந்த சரௌண்டிங்கில் 5 கிலோமீட்டரில் தான் ஏன் வண்டி இருக்குது. அந்த மணலி வண்டி இருக்குது பாருங்கள், அது வந்து சூரத்தில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம சூரத்துக்கு ட்ராவல் ஆக முடியாது இங்கேருந்து அங்கே. ஸோ ஒரு வண்டியாவது முதல்ல ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வண்டி கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி போலீஸ் ஒரு அது, ஏன்னா அந்த வண்டி எடுத்தவன் வந்து உமேஷ் யாதவ், என் வண்டியை வாங்கினவன் வந்து சுரேஷ். அங்கே இருக்கிற சுரேஷ் வந்து கிரகாரின்னு ஒரு டிரைவரை வச்சுருக்கிறான், அதை வச்சுக்கின்னு தான் சுற்றுறானுங்க வேணுங்க. ஸோ அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். என் வண்டின்னு வச்சுருக்கிற அவங்க அப்பாவையும் அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவர் ஆர்ட் பேஷண்ட் எடுத்து வந்தோன்னா எல்லா மொபைல்லாம் போடிங்க வந்தோன்னே, இல்லை என் பையனை விட்டு நான் வண்டியை கொடுத்துட சொல்லிடுறேன் சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை. ஒன்றுமே நான் வண்டி வந்த கைக்கு வந்த பாடே காணும். ஒரு ஸ்டேஜில் ஸோ போலீஸ் வந்து டைட் பண்ணும்போது, நீ வண்டி வரலன்னு சொன்னால் உன்னை ஷூட் பண்ணுவாங்க, உங்கள் ஃபேமிலி எல்லோரும் தூக்கின்னு போயிடுவாங்க, நீ போய் நீயும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது தான் என் வண்டியை பார்மர் ஹைவேஸில் வண்டியை நடு ரோட்டில் விட்டுட்டு ஓட்டிட்டான். ஸோ ஓட்டிட்டவுடனே எனக்கு இன்டிமேட் கொடுக்குறாங்க. உடனே டிசி கிட்ட சொல்கிறாங்க, சார் வண்டி எனக்கு சொல்கிறாங்க வண்டி கிடச்சிச்சு. உடனே டிசி நான் சொல்கிறேன், ஓகே நீங்கள் ஓனரை கூப்பிட்டுக்கிட்டு உடனே அந்த வண்டி ரெக்கவர்னா நான் என்னுடைய கீயை எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் நானும் இவர் கணபதி முத்து இன்ஸ்பெக்டர் V5 திருமங்கலம் கிரைம் அவரும் நானும் ஃப்ளைட்டில் டிக்கெட் பிடிச்சி இங்கேருந்து சென்னை டு அகமதாபாத்லேருந்து பார்மர் போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு, வால்வோ பஸ், ஏன்னா அங்கேருந்து ஒரு 375 கிலோமீட்டர், வெடிகாத்தால் 5 மணிக்கு போய் சேர்றோம். போனோடனே என் வண்டி போட்டோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணோம், ரெக்கவர் பண்ணி என் வண்டி எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். ஸோ அடுத்த ப்ராசஸ்ஸு நம்ம எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். ஏன்னா இதில் வந்து பெரிய ஹைலைட் என்னன்னாவே 2010 நம்ம சென்னையில் ஜான் கிட் சார்னு ஒருத்தர் இருந்தார், ஐபிஎஸ். அவர் அந்த ஊருக்கார், ராஜஸ்தான்கார். அவரும் நல்ல ஹெல்ப்பு, வண்டியை கொடுத்துருங்க, தமிழ்நாடு போலீஸ்கிட்டலாம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் காட்ட முடியாது, கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைனா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு. அவரும் நிறைய தடவை எஸ்பிக்கு பேசுகிறாரு. அவங்க ஒரு கீழே எஸ்ஐ லெவல்லாம் அவருக்கு வண்டியை 2 வண்டியோடு தான் போவாங்க, இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது,
இதுக்கு மேலே இங்கே வந்து நீ பேச்சுக்கே ஒரு இடமே இல்லை, ஒழுங்காக வேலையை பாருங்கன்னு போலீஸ் அஃபீஷியலுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே போய் எல்லாரையும் மரியாதை பண்ணிவிட்டு வண்டியை ரெக்கவர் பண்ணி கொடுத்த டீம், அதாவது அங்கே இவர் எஸ்பி பார்மர் வந்து நரேந்திர சிங் மீனாவையும், டிஎஸ்பி ரமேஷ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன், அவர் சைபரில் வெரி பயங்கர இன்டெலிஜென்ட், அவர் பேர் வந்து டேவிட்சன். அவர் அந்த ஊர் வந்து குடாமனாலி, அந்த ஊர் பேர் வந்து குடாமனாலி, இட்ஸ் பிலாங்ஸ் டு ராஜஸ்தான். அவரையும் ஹானர் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சேஃபராக போங்க, எது இருந்தாலும் உதவினாலும் எங்களுக்கு ஃபோனில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால். என் வண்டி கண்டிஷன் ரொம்ப மோசம், கடை எல்லாம் டயரை காணோம். ஏன்னா 45,000 கிலோமீட்டருக்கு அவன் ஒரு டயர் கடையில் தான் போய் மாற்றிருக்கான். அந்த டயர் கடையும் போலீஸ்க்கு வந்து கூப்பிட்டு சாத்திட்டாங்க, நீ தான் இந்த திருடனுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுகிறீங்க, இங்கே இருக்கிற ராபரி. ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபாய் வியாபாரம் நடக்குமா அந்த டயர் கடைக்கு. ஸோ ஐயோ நான் சார் நாங்கள் பண்ணல சார், நீ பண்ணி மிச்சிலின் டயர் மாற்றிருக்கான் என் வண்டிக்கு. மிச்சிலின் டயர்லாம் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த ஃபூட்டேஜ் வந்து கிடச்சி போலீஸ் வந்து கடையை மூடுறா அப்படின்ட்டாங்க. அந்த போலீஸ் பார்மரில் இருக்க போலீஸ் பூன்னொடனே பயந்து போய் அவங்களும் 3 நாள் கடன் தரல. இவன் என்ன பண்ணிட்டான், ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வண்டியை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும், கைட்டு புது டயரை போட்டதை. ஏற்கனவே நான் 66,000 கிலோமீட்டர் ஓட்டின்னு பார்த்தீங்களா, அந்த டயரை எடுத்து போட்டான். ஸோ என் வண்டி கலகலன்னு இருக்குது, இன்ஜினு, ரூஃபு, பின்னால் இருக்க 3rd row சீட்டு, ஏசி வருது, திடீர்னு கட் ஆகுது, ஹெட்லைட் அதுவே எரியுது, அதுவே ஆஃப் ஆகுது, வைப்பர் போட்டால் திடீர்னு ஒரு பிளேடு வேலை செய்யுது, ஒரு பிளேடு. என்னடா பண்ணுறது, இது எப்படியாவது வந்து நம்ம பை ரோட், ஏன்னா அங்கே ட்ரக்லாம் இல்லை, நம்ம டிரான்சிட் பண்ணுறதுக்கு எப்படி இங்கே நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்கலாம் வெளியூர்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வருவோம், மேலே போய் டேக் போட்டு அந்த இது, அது போல் ஃபெசிலிட்டிலாம் அங்கே இல்லை. ஸோ இல்லாத பட்சத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணுமே, ஸோ ஃபண்டமெண்டலாக எதாவது பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்லேயே நாங்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து அகமதாபாத் வரைக்கும் வரோம். அதுக்கு நடுவில் நான் லான்சன் டொயோட்டோ அவங்க சிஆர்ஓ கிட்ட பேசுகிறேன், இது போல் எனக்கு நீங்கள் அங்கே யாராவது கோஆர்டினேட் பண்ணி வண்டியை மறுபடியும் சென்னை வரைக்கும் ஓட்டுறதுக்கு சேஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது அவங்க ஆர்கனைஸ் பண்ணி தராங்க. ஒரு இது போல் இன்ஃபினியம் டொயோட்டோன்ட்டு குஜராத் இது அகமதாபாத்தில் இருக்குது. ஃபோன் பண்ணி அங்கே ஒரு 4 பீப்புள் நைட் ஷிஃப்ட் பீப்புளை வந்து போட வச்சு அவங்கள வச்சு சரி நான் அரௌண்டு 1:30 மணிக்கு போய் சேர்ந்தேன் அன்றைக்கி நைட்டு வெடிகாத்தால். ஃபோன் பண்ணி இருக்கிற போலீஸ் பர்சனெல்லாம் ரூமில் விட்டுட்டு நானும் இன்னொரு போலீஸ் மட்டும் சேர்ந்து போய் வண்டியை ரேக் ரேமில் மேலே தூக்கி பார்த்ததில் நம்ம தைராய்டு எண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வண்டி நம்ம ஸ்டேரிங் தைராய்டு அது உடஞ்சி போயிருந்தது. அதனால தான் அந்த சவுண்டு கடன்னு. அது இல்லாமல் லைனிங் ஒயர்லாம் வந்து கட் ஆகிடுச்சு சார், சேஃப்டியே இல்லை. ஆனால் நீங்கள் 100க்கு மேலே 80லேருந்து 100 ஆகும், கிட்டத்தட்ட இன்னும் 2000 கிலோமீட்டர் போனோம். இவன் 100லேருந்து 80 ஓட்டினா நம்ம என்னத்த பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல, என்ன டெம்பரரியாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இத்தனைக்கும் என் வண்டி வாரண்டியில் இருக்குது, எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் இருக்குது. அது 10,000 ரூபாய் ஆச்சு அந்த 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 தைராய்டு இது எண்டு மாற்றுறதுக்கு. ஏங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாமே, இல்லை டொயோட்டோன்டிஸு காமன் தானே, டீலர்ஷிப் தான் வேறே தவிர டொயோட்டோன்றவன் காமன் தானே. இல்லை இது வந்து சாட்டர்டே, இப்போ டைம் இல்லை, அது நாளைக்கு சண்டே, அதனால் நீங்கள் பே பண்ணி தான் சார் ஆகணும். சார் 10,000 கொடுத்து நான் அந்த இதை மாற்றிட்டு வண்டியை ஜென்ரல் செக்லாம் பண்ணி ஆயில் செக்அப் பண்ணுறது, கூலண்ட் செக் பண்ணுறது, அப்புறம் ஆட் ப்ளூ ஆயில்னு ஒன்று இருக்கும் அதை செக் பண்ணுறது, அப்புறம் வைப்பர் பிளேடுக்கான இதெல்லாம் பண்ணிவிட்டு வண்டியை இறக்கிட்டு எடுத்துன்னு வந்து லாட்ஜில் மணி ஒரு 4 மணிக்கு படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பை ரோடு வரோம் ஃப்ரம் குஜராத். 4 ஸ்டேட், அங்கேருந்து ராஜஸ்தான், குஜராத்திலேருந்து புனே, மகாராஷ்டிரா ஹைவே, அதுக்கப்புறம் ஹூப்ளி, தென் கர்நாடகா, சென்னை.